யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பூனைக்குட்டி இப்போ தான் வெளியில் வருது, மியாவு மியாவுங்குது. நாய் இப்போ வெளியே வந்து லொல் லொல்னு குடைக்குதுங்கிற மாதிரி. அப்படித்தான் இந்த அணில் குஞ்சு இருக்கு இல்லையா, அணில் குஞ்சு வந்து இப்போ மரத்துக்கு மரம் அணில் குஞ்சு இப்போ தாவிக்கிட்டு இருக்குது. என்ன அகம்பாவதோ, என்ன ஒரு எகத்தாளம் கட்சியை ஆரம்பிச்சிட்டா உன் பனையூர் பங்களாவை நோக்கி எல்லாரும் ஓடி வருவாங்க, உன் வாசலில் வந்து காத்து கிடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் உன் பின்னாடி சுற்றுற தற்குறி கூட்டம்னு நினச்சிங்களா? அதைத்தான் இப்போ கேட்குறதுக்கு தான் இந்த கேள்வி. ஏண்டா, காங்கிரஸ் தென்னகம் முழுவதும், அதாவது தென்னிந்தியா முழுவதும் கையகப்படுத்துவதற்கு தவக வேணும்னு சொல்கிறதுக்கு தவக கட்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றுக்கிய பார்க்கீங்களா? என்னதோ பிடிக்க போய் என்னமோ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையார் பிடிக்க குரங்கு ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. இதுவும் சாதாரண விஷயமான பேச்சா நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதுக்கு பின்னாடியும் நுண்ணிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால், நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, தவேகாவை காங்கிரஸ் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதன் மூலமாக கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இவர்களைப் போல தமிழ்நாட்டையும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணி கைப்பற்றும் அப்படிங்கிறத தவேகாவை, அதாவது தவக்காலில் விஜய் கட்சியை வந்து ஆதரிக்கிறதா சொல்கிறார். இப்போ நான் கேட்குற மெத்த படித்த நாஞ்சில் சம்பத், இலக்கியம் படித்த நாஞ்சில் சம்பத், அன்றாடம் அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத், திராவிட இயக்க அரசியலை நுனிவையில் கைச்சிருக்கக்கூடிய ஒரு நாஞ்சில் சம்பத், சரி எல்லாம் ரைட்டு, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தானே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் வந்து புதுசாக வந்து என்னத்தை கிழிக்கிறீன்னு கேட்குறீங்க. நீ என்ன கருத்தை சொல்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஆளுன்னாலும் யானைன்னாலும் அடி செருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கருத்து. தென்னிந்தியா முழுவதும் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் யாருக்கு? காங்கிரஸ் கூட்டணி தானே. திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து தானே இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அதை காங்கிரஸ் உள்ளே அடக்கும் இல்லையா? இதில் என்ன தமிழக வெற்றி கழகத்தை வந்து காங்கிரஸ் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன். இந்த தேசியம் என்கின்ற போர்வையில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் கேடு விளைவிப்பவர்கள் தான். அது பிஜேபிங்கிற போர்வையில் வருவான், ஜனதாதளம்ங்கிற போர்வையில் வருவான், மற்ற என்னென்ன பேர்களை போட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு பார்க்கிங்களா? காங்கிரஸுங்கிற பேரில் வர்றதோ அதைத்தான் செய்வான். அதில் காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கம் என்று இவர்களே சொல்லக்கூடிய அந்த பாம்போட நச்சு பற்களை அடியோடு பிடுங்கி ஆண்டுகள் பல 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. நீ என்னடாக்கா புதுசாக நீர் பாய்ச்சறதுக்கு வாரியா? விஷம் இருக்கிற பாம்புக்கு உயிர் கொடுத்து இங்கே வந்து தமிழ்நாட்டை கொல்லுவதற்கு நீங்கள் ஏற்பாடுன்னா நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க? எங்களுக்கு என்ன புரியாத அரசியலா? இந்த பனையூர் பங்களாவை விட்டு வெளியில் வருகிற போதே ஒரு மரண வண்டி வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு வண்டி வெளியில் வரும்போது மரண வண்டி இருக்குது. நான் பலமுறை சொன்ன செய்திகள் தான் சொல்லுகிறேன். நீங்கள் யாரை பார்க்கணுனாலும் சரி, நடு ரோட்டில் ஒருவனை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னால் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து குவிவாங்க. மிகப்பெரிய நடிகர்கள் வந்து வெளியில் வருகிற போது கூட்டம் சேர்வது இயல்பு. ஆனால் சேகர்பாபுவிடம் 60 லட்சம் ரூபாய் நான் பணம் கேட்டேன், கடனாக கேட்டேன், கடனாக கேட்டும் கொடுக்கவில்லை என்று சொல்லி பேசிய நாஞ்சில் சம்பத் இன்றைக்கி போய் எங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா கட்சியும் எங்கள் பின்னாடி வந்துடும், காங்கிரஸ் எங்கள் கூட வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட வந்துடும், இன்னும் மற்றும் பலரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசின வாய் தானே இது. இதே ஆள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுமலர்ச்சி திமுகவையும் தலைவர் வைகோ அவர்களையும் பிஜேபி கூட கூட்டு சேர போகிறாங்கன்னு சொல்லி எள்ளி நகையாடின வாய் தானே அது. நரம்பு நாக்கில் இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் வார்த்தைக்கு கொஞ்சமாவது உயிர் வேண்டாமா, நம்பிக்கை வேண்டாமா?
உங்களுடைய மதிப்பை இப்படியே நீங்கள் குறைச்சிக்கிறதா? அணைய போகிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் நாஞ்சில் சம்பத்துக்கு கடைசி காலம் அவருடைய அவப்பெயரோடு குறைக்கிற காலமாக இந்த செய்தி அமைந்து விட்டது. சரி, விஜய் கட்சியில் இருக்கிறாங்க. விஜய் டிவியில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து அதோட தலைவர் வந்து இப்போ NDTVக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் பேசுகிறது இதெல்லாம் முகநூலில் நான் எழுதுவேன், பேசக்கூடிய காலங்கள் வரும். ஆனால் இணையங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி தான் சின்ன குழந்தைகள்லேருந்து பள்ளிக்கூட படிப்பு முதற்கொண்டு இளைஞர்கள் வரை வித் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்து இணையங்களில் வரக்கூடிய காலத்தில் தன்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, தன்னிடம் வந்து நேரடியாக காணொளி மூலமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் தொலைக்காட்சி மூலமாக வந்தக்கூடிய நிருபர்களை வச்சு அவர்களுக்கு பேட்டி என்கின்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கு உண்டான வேலையை இப்போ வந்து செஞ்சுருக்கு இல்லையா? அப்படி என்ன படுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்காரா? இல்லை போதை இன்னும் தெரியாமல் பேட்டி கொடுக்குறாரா? இதுக்கு என்ன சாட்சி இருக்குது? நடிகர் விஜய் இப்படி சொன்னார்னு சொல்லி அதுக்கு நீங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கிறீங்க? 5 பேரை உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ யாரை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஜெயலலிதாவையே கொள்கை தலைவராக எங்களுக்கு வந்து நாங்கள் அவரையும் பிடிக்குன்ட்டாங்க. அதை விட உச்சகட்டம் என்ன தெரியுமா? கலைஞர் கருணாநிதியை நாங்கள் வந்து எனக்கு வழிகாட்டி தான், கொள்கை தலைவரில் அவங்களும் ஒருவராக கூட சேர்த்துக்கிறதுல எனக்கு மறுப்பு இல்லைன்னு பேசியிருக்கிறாங்க. இப்போ போதை தெரியாமல் தான் பேசுகிறாங்களாங்கிற செய்தி தான் இருக்குது. நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் போய் வெளியில் போய் சொல்ல வைக்கலாம். உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய்க்கு முதல்ல அரசியல் பாடம் எடுங்க. நீங்கள் வந்து கட்சிகளுக்கு உள்ளே நடக்கக்கூடியதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை உடைப்பதற்காக அதற்குள் ஒரு சின்ன ஊடுருவலை திணிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா? யாருக்கு விலை போயிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா செய்தி. சரி, இப்போ NDTVக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அரசியலை வந்து அலசி ஆராய்ந்து புழிஞ்சு கொடிகளில் காய போட ஆடுறல்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் முட்டாள், நீங்கள் பார்க்குறவெல்லாம் நியாயஸ்தன் மாதிரி பேசினா எப்படி? தென்னிந்தியா முழுவதும் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? யார் யார் எங்கெங்கே போய் பார்த்தாங்க பேசினாங்கன்னுக்கெல்லாம் கருத்து சொல்கிற நீங்கள் இதை சொல்லுங்கள். NDTV பேட்டியில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ உங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, விஜய் வந்து நாங்கள் கலைஞர் கருணாநிதியவும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், எனக்கு அவர் வழிகாட்டின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு செய்தி பேசுகிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? ரொம்ப இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? செங்கோட்டையன் சிக்கிக்கிட்டு இப்போ கொண்டு சாகக்கூடிய நிலைமையில் செங்கோட்டையன் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து கூட்டணிக்கு நாங்கள் போகிறோம், கூட்டணியை பற்றி பேசுகிறோம், ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி பேசுகிறோம் என்கின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டால் டெல்லியிலேருந்து ஆள் வந்துடுதாங்கங்கிறார். என்னையா செய்தி இது? நீங்கள் தமிழ்நாட்டில் தானே அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, டெல்லியிலேருந்து ஏன் வரணும்? பேசுகிறது யார்? சரி, நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து சொல்கிறார் இன்னொரு கருத்து. இதே செங்கோட்டையனுடைய கருத்து அது வந்து தலைமையோட செய்தி தானே. அந்த தலைமையோட செய்திக்கு பதில் செய்தி சொல்கிறதுக்கு துப்பே கிடையாது. எந்த பிரிண்டட் மீடியாவில் நீங்கள் பேசினாலும், எந்த செய்தி சேனல்கள் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் பரவ விட்டாலும் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே பேசுறதுக்கு உண்டான செய்திகளே இல்லையே, அதில் உருக்கான பொருளே கிடையாது. உங்களோட கூட்டணி யார் இருக்கிறா, உங்களுடைய கொள்கைகள் என்ன, அதன் மூலமாக நீங்கள் மக்களிடம் என்ன சொல்லி வாக்கு கேட்க போகிறீர்கள், அந்த மாதிரி செய்தி எந்த செய்தியுமே இல்லாமல் நீங்கள் பொதுவாக அரசியல் கட்சிகளை பிடிக்கக்கூடிய அந்த வேலைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, செங்கோட்டையன் எங்கிருந்து வந்தாரோ, விலை போன நபர்களை மட்டுமே அவர்கள் விலை பேசி தன் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் என்பதற்கக்கூடிய முக்கியமான செய்தி வந்து நிர்மல்குமார் அவர். அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடியவர் வந்து ஆதவ் அர்ஜுனா. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறாங்கங்கிறத ஒரு பட்டியலை போட்டு அப்படியே எடுத்து பார்த்தா காசுக்கு நாக்கை தொங்க போட்டு காத்து கொண்டிருந்தவரும். ஏன்னா நீங்கள் இதை வந்து இந்த வார்த்தையை சொல்கிற தப்பே கிடையாது. முதல் நாள் மேடையில் உதயநிதி அவர்களுடைய மேடையில் போய் உட்காந்துக்கிட்டு வானலாவ பேசி எடுத்து விட்டுட்டு மறுநாள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நீங்கள் போய் அங்கே போய் சேர்றீங்க.
அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க. முழு அரசியல் பேசுவதாக நீங்கள் நம்பிக்கொண்டு நீங்கள் கூட்டத்தை பார்த்து அந்த செயலை செஞ்சுட்டு நீங்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கரூர் படுகொலை, அதாவது படுகொலைங்கிறது கரூரில் நடந்த கொலைகளுக்கு இணையான சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசினீங்க பற்றியில அங்கே நீங்கள் அழிந்து விட்டீர்கள். உங்களுடைய அரசியலும் அழிந்து விட்டது. அப்படித்தான் நம்ம சொல்லணும், வைக்கணும். இப்போ தென்னிந்தியா முழுவதும் காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கு தாவேக்காவை காங்கிரஸ் நாடுகிறது என்கின்ற செயல் சொன்னால் இதை எப்படி நீங்கள் எதோடு எந்த கருத்தோடு நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? அதைத்தான் மீண்டும் துவக்கத்தில் சொல்கிறதை கடைசியிலையும் சொல்கிற, காங்கிரஸ் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியில் தான் தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறது என்கின்ற சிந்திக்க மறந்த நாஞ்சில் சம்பத்திற்கு மீண்டும் நினைவூட்டுவது எனது கடமை. இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. மக்கள் மத்தியில் போகிற போது உங்கள் முகமூடிகள் கிழிந்து அம்பலப்படக்கூடிய நேரம் நெருங்கி விட்டதாகத்தான் உணர்கிறேன். அதில்தான் இந்த பேட்டி உங்கள் மூலமாக வெளிவந்திருக்கிறது. நன்றி, வணக்கம் தோழர்களே.